வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தமாம்ல வெஸ்ட் அவென்யூ மாலுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு செலிப்ரேஷனா போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அண்ணாவோட கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த ரிலீஸ் ஆன அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் 9 மணிக்கான டிக்கெட் எனக்கு கிடைக்கல. அதனால ஒரு 12 மணி நைட் ஷோக்கு போகலாம் அப்படின்ட்டு 12 மணி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் உள்ள ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு இப்போ மணி எத்தனை ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10:30 தான் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த மால்குள்ள கொஞ்சம் நேரம் சுற்றலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற தேட்டரோட ஹால்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ படம் ஆல்ரெடி 2 ஷோ உள்ள ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வெளியே அவ்வளோவா ஆட்கள் இல்லை, தமிழ் ஆட்கள் இல்லை. ஒரு 2-3 பேரை பார்த்தேன். அவங்க வந்து 11:30 ஷோ 12 மணி ஷோன்னு தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் நான் அவங்களுக்கு கூட தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கிற டிக்கெட் சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க. இது மூலியமா நம்ம ஏடிஎம் மூலியமாவே நம்ம டிக்கெட் என்னங்கிறத புக் பண்ணிக்கலாம். அப்படி டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அதுலேயுமே அட்டாச் பண்ணியே புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அவங்களே உள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இங்கே இருக்கிற எல்லா மால்லே இருக்கிற தேட்டர்ஸில் இருக்கும். நம்ம வந்து வந்திருக்கிறது வாக்ஸ் அப்படிங்கிற அந்த மாலுக்கு, அந்த சினிமா இதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மாலுக்குள்ள வந்தாச்சு. நம்ம கூட அந்த சப்ஸ்கிரைபர் நம்பர் வந்திருக்காரு. அவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஸோ தேட்டரில் ஆல்ரெடி 2 ஷோ இன்னும் ஓடிட்டு இருக்குங்கிறதுனால வெளியே ஆட்களே இல்லை, கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஷோ வந்து 12 மணிக்கு லாஸ்ட் ஷோவாக இருக்குதுங்கிறதுனால இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரம் இந்த மாலை தான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். மால்குள்ள என்னத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் இருக்காரு. சப்ஸ்கிரைபர் நண்பர்கிட்ட கேட்போம், ப்ரோ நீங்கள் வந்து காமன் ஆடியன் ஒரு அரபிக்காரங்க சலாம் அலைக்கும் சொன்னாங்க. இங்க வந்து ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, அது என்னங்கிறத காட்டுதான், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்திருக்க மாலோட ஒரு ஆக்ஷன் ஃபிகர் இதுதான். ஸோ இந்த ஏரியா வந்து ஆக்சுவலி டெவலப்மெண்டா இருக்கிற ஏரியா. ஸோ இது வந்து மெயின் ரோடு, இதுவும் மெயின் ரோடு. இது வந்து இந்த மாலுக்குள்ள பார்க்கிங்கு. ஸோ இது எல்லாமே வெளியே வேலை நடந்துட்டு இருக்கு, நான் வரும்போது பார்த்தேன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஃபிகர், ஒரு 3D செட்டப்ல இருக்கிற இந்த மாலோட ஃபுட் பிரிண்டா என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3D பிரிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த வெஸ்ட் அவென்யூ மால் தெரியுதா, மாலோட இது. அது நம்மளோட தேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்க தேட்டர் இருக்குது. தேட்டரோட மெயின் என்ட்ரன்ஸ் அந்த இது. ஸோ இந்த பிரிண்ட் பார்க்க அட்டகாசமா இருக்குது தானே, அதனால இதை பார்க்கலாம் போல இருக்கு. ஸோ நம்ம கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பயங்கர தளபதி வெறியனா, அவர்கிட்டே கேட்டு பார்த்துருவோம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. கேமரா ஆன் பண்ணிட்டேன், என்ன சொல்லணும்? இல்ல ஆக்சுவலி நீங்க வந்து காமன் ஆடியன்ஸா இல்ல விஜய் ஃபேனா, அதை சொல்லுங்க. சொல்லலாம், எதிர்பார்த்து தான் வந்துருக்கோம். எப்படி இருக்கும் என்னன்னு இல்ல எதிர்பார்த்தீங்க சரி, ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க சரி, எப்படியும் சோசியல் மீடியால ரிவ்யூ வந்திருக்கும், ஏதாவது ஒரு சீன்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கான பார்த்துதான் கடுப்பாவில உட்காந்துருக்கோம். எப்படி இருக்க போல அதெல்லாம் பாத்தீங்களா? ஏதாவது ஒன்னாவது பாத்தீங்களா? இல்ல பார்த்தேன், அந்த ஒரு இந்த இன்ட்ரோ சீன் தான் பார்த்தேன். இன்ட்ரோ சீன் பார்த்தேன், அதுல கொஞ்சம் மாசா இருந்தது. சரி பார்ப்போம், உள்ளோம் வந்து பார்த்தா தானே தெரியும் எதா இருந்தாலும். ஆக்சுவலி நிறைய படம் ஓடிட்டு இருக்குது இப்போ. ஒரு ஹாலிவுட் படம் ஓடுது, 2 மலையாள படம் ஓடுது. இந்த வீடியோவாவது ஆன் பண்ணிட்டு எடுங்க ப்ரோ, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தானே? ஸோ சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கிறாங்க படத்துக்கு. வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன ப்ரோ சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஆமா, மறுபடியும் தான். ஐயோ, நீ அதுக்கு வேற வாய்ஸ் என்ன கொடுத்து நீ செட் பண்ணி எடுத்துக்கோ, நான் ஒன்றும் கொடுக்கல. டப்பிங் எனக்கு வராது, பிரச்சனை இல்லை. வேறு எப்படி வந்தீங்க? டாக்ஸில தானா? டாக்ஸில 5 பேர், ஒரு 2 பேர் நீ வெள்ளம் வாங்க போயிருக்கானுவா. இப்ப வருவானுவா. வெள்ளம்னா தண்ணி, தமிழ்லே பேசலாமே, எதுக்கு மலையாளம்? எல்லாம் மிக்சிங்ல பார்டர்ல இருந்து சொல்லிடுறோம். பார்டர்ல இருக்குன்னு நிறையா. சரி, வீக்கெண்ட்னாலே படத்துக்கு போவீங்களா இல்ல விஜய் படம் அந்த மாதிரி? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுதில வந்தாலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? அப்ப முதல்ல என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம்ல, புக் பண்ணி இருந்திருப்போம் நம்ம எல்லாம் சேர்த்து. அதுக்கு தானே நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு இருக்கேன். உங்களுக்கு தானே போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஆன்லைன்ல புக்கிங் பண்ணனா, இந்த ஆன்லைன்ல எங்க போய் புக்கிங் பண்றது? 6:30 மணிக்கா திடீர்னு சரி ஓகே நெட்ல பார்த்தோம். இந்த தியேட்டர்ல இருக்குங்க. அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைமா சவுதிக்கு வந்து படம் பார்க்க வருது. தியேட்டர் வந்த முன்னாடி. சூப்பர். ஸோ படம் முடிஞ்சிருச்சு. மணி இன்னும் 11 மணி தான் ஆகுது. ஆல்ரெடி ஒரு ஷோ முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இப்போ எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது படம் உள்ள போய் பார்க்கறதுக்கு. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன்.
பட் படம் முடிஞ்சாலும் எனக்காக வெயிட் பண்ணணும் நீங்க சொல்லிட்டேன். அது அரை மணிக்கு மீண்டும் எடுக்கும், அதெல்லாம் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போனாங்க, கத்திட்டு போடுவோம், இந்த தம்மாம ஒரு நாள் போய் பிரச்சனை இல்லை, போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். ஸோ படத்தோட ரிவ்யூவை யார்ட்டையாவது போய் கேட்கலாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இன்செக்யூரா இருக்குது. எப்படி நம்ம பேசலாங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஸோ தேர் இஸ் க்ரௌடில் நிறைய பேரை எனக்கு தெரிஞ்சிருக்கு, சரி என்னைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு தான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு இன்செக்யூரான ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ ஐ கோட் அவுட் சைட். ஸோ ஐ கேவ் இன்செக்யூரிட்டி. ஸோ ஐ வில் கோட் அவுட் சைட். சேட்டா நம்மளை உள்ள சந்திக்கும். சேட்டா அதாவது காய்ஸ், நான் இப்போ என்னன்னா யாருக்கிட்டையும் நான் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது. எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ண போகிறேன், எப்படி நான் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேங்கிற இன்செக்யூர் எனக்கு நிறையவே இருக்கிறது. ஸோ நான் யாருக்கிட்டையும் பேச போகிறதா இல்லை. பட் படத்தோட என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ மட்டும்தான் வரும். கண்டனை மாத்துறேண்ணா. ஸோ மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளும் இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குங்கிறத படம் பார்த்துட்டு வந்து கேட்கலாம். டாட்டா. ஸோ நெக்ஸ்ட் நான் வரப்போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஐ எம் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் டிசி. ஸோ அக்வின் ஃபீனிக்ஸ் அண்ட் காகா. ஸோ படத்துக்குள்ளே வந்தாச்சு. படத்துக்குள்ள வரல, இப்போ பாத்ரூம்குள்ளே வந்துருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு டிஸ்னியோட பிக்சார் பிடிக்கும்னு தெரியல. இந்த பிக்சார் ஸ்டுடியோஸ் இந்த படம் செம்மையாக இருக்கும், குழந்தைகளுக்கான படம். முடிஞ்சால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பின்னாடி மினியன் இருக்கிறாரு, டெஸ்பிகபிள் மீ. இதோட தமிழ் ஏதோ சொல்லுவான்ல, என்னை வெறுக்கிறியா. ஸோ இந்த படமும் நல்லாயிருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் நிறைய ஹாலிவுட் படம் பார்ப்பேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு இந்த மஞ்சள் கலரில் போஸ்டரில் தெரியுதா, எக்ஸன்ட்டு, இந்த படம் பார்த்துருக்கேன். தென் ஸ்ட்ரீட் 2 ஹிந்தி படம், அதையும் பார்த்துருக்கிறேன். தென் டிரான்ஸ்ஃபார்மர், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதையும் பார்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஏதோ கமல் படம் சத்யா மாதிரி இருக்குது, பட் சத்யா இல்லை. இது என்ன போட்டிருக்குன்னா மிபோகான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரில, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் கீழே ஸ்காலர்ஷிப்னு போட்டிருக்கிறாங்க. மேபி மிஜானன்னு நினைக்கிறேன், ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அர்த்தம் ஸ்காலர்ஷிப்னா ஃப்ரீன்னு தான் அர்த்தம், அதான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் என்னோட அண்ணன், என்னோட தளபதி படத்தை நான் போய் பார்க்க போகிறேன். ஸோ படம் போட்டாங்க, நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ சவுதி அரேபியாவில் தேட்டரில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அரபிக்காரங்களும் தமிழ் படங்கள், ஹிந்தி படங்களை பார்க்க வருவாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இங்கே உள்ள படங்கள் எல்லாத்துலேயுமே சப்டைட்டில்ஸ் ஓடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துலையும் சப்டைட்டில்ஸ்ங்கிறது ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போதைக்கு ஆட்களே இல்லை, இன்னும் வரும்னு நினைக்கிறேன் க்ரௌடு. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம்னா ஸ்க்ரீனுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்குது. ஆட் போடுவாங்க. ஸோ படம் முடிஞ்சு வந்தாச்சு. மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ அந்த தேட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் நடந்தே அவரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு படத்தை பற்றி கன்சல்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ டீ மட்டும் போதுமா, வடை வாங்குறீங்களா? அண்ட் எக் பட்டர் பிஸ்கட். உங்களுக்கு பிஸ்கட் வேணுமா? 2 சாய், ஒரு பட்டர் பிஸ்கட். ஸோ பின்னாடி பேட்ஸ் மார்க்கெட் அங்கே போய்கிட்டு இருக்குது. ப்ரோ படத்தை பற்றி பேசலாம் வாங்க. படத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்து? படம் சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள். ஒரு தடவை தான் பார்க்கலாம், ஆனால் போய் பாருங்கள். ஸோ படத்தில் டிஏஜிங் கேரக்டரான நம்ம விஜய் அண்ணன் எப்படி இருக்காரு? பழைய விஜய் வந்த மாதிரி இருந்ததா? நல்லா இருக்கு. அந்த வில்லு பையன் விஜய் தான் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. பையன் விஜய்னா எப்படி அந்த ரொம்ப ஓல்டு விஜயா காட்டியிருப்பாங்க? இல்லை அந்த இதில் ஓல்டு விஜய் நல்லா, அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஜய் காமிக்கிறாங்கல்ல, ஆமாம், அது நம்மளுக்கு சரி. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, அது டிஏஜிங் ப்ரோ, அப்படி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒப்பீனியனை சொல்லிடுவோம். படம் நல்லா தான் இருக்குது. பட் படத்தில் எதிர்பார்த்த மாதிரியான ரொம்ப பெரிய ட்விஸ்ட்னா இல்லை. நம்ம எல்லாமே பேர் என்ன சொல்கிறது, நம்ம எல்லாமே ஒரு இது பண்ணுற மாதிரி தான். அது ப்ரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அது பேர் என்ன? ஒன்று நம்ம நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? இமேஜின். ஐ மீன் நம்ம இமேஜின் இல்லை ப்ரோ, இல்லை அந்த வார்த்தை மறந்துருச்சு இங்கிலீஷில். ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் அதான் பேக்ரவுண்ட் மியூசிக் யுவர் சங்கர் ராஜா மியூசிக் பக்காவாகவே இருக்குது. ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ட்விஸ்ட்டு தான்